அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக திருநெல்வேலி திருமண்டலத்தை குறித்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு ஹை பிரேக்கிங் நியூஸ், அதாவது ஸ்பீட் பிரேக்கிங் நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றார்கள். அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய பேராயர் பர்னபாஸ் அவர்கள் ஏற்கனவே 3 நாட்கள் முன்பாக ஒரு பெரிய பட்டியல், யார் யாரையெல்லாம் செயலாளராக இதுக்கு நம்ம கரஸ்பாண்டாக போட வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியல் தயார் பண்ணி வைத்திருந்தார். இது சமூக வலைதளங்களில் பரவலாய் வந்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் அவைகளை அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படும்படியாக நிறைவேறிவிட்டது. அதாவது சந்தோஷமான செய்தியா, ஒரு சிலருக்கு துக்கமான செய்தியா இருக்கலாம், ஆனால் கதை நடந்து விட்டது. அதாவது உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே, இதுதான் திருநெல்வேலி திருமணத்தில் நடந்து கொடுக்கு. 23ல் ஒரு தேர்தல் லிஸ்ட் ஓட்டினாங்க, ஃபெயிலியர். அதுக்கப்புறம் 24ல் ஒரு வாக்காளர் லிஸ்ட் ஓட்டினாங்க, ஃபெயிலியர். 25ல் வாக்காளர் லிஸ்ட் ஓட்டினாங்க, இதுவும் ஃபெயிலியர் ஆகி இப்பொழுது பாரதிதாசன் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் பொறுப்புக்கு போட்டிருக்கிறாங்க. யார இன்சார்ஜாக? ஜோனத்தான் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி. அதுபோக எல்லாரையும் அதே இடத்துல, அதாவது இதற்கு முன்பாக இப்பொழுது செனாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து யார் யாரெல்லாம் பொறுப்பை மாற்றினார்களோ அந்த பொறுப்பை எல்லாம் மறுபடியும் பழைய இருந்தவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜான்ஸ் காலேஜுக்கு நம்ம யார் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் அவர்கள் மறுபடியும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ரெவரண்ட் சுதர்சன் ஐயா அவர்கள் ஏற்கனவே அவர்கள் பொறுப்பில் இருந்தாங்க, கொடுக்கப்பட்டிருக்குது. எஸ்டிசி காலேஜுக்கும் சுதர்சன் ஐயா தான், அவர்கள் ஏற்கனவே கரஸ்பாண்டாக இருந்தார்கள், அது அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. கதீட்ரல்ல யார் நம்ம டேவிட் பிரதர், அவர் தான் ஏற்கனவே அதில் கரஸ்பாண்டன்ட் தான், அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஷாப்டர் ஸ்கூலில் புஷ்பராஜ் அவருக்கு கரஸ்பாண்டன்ட் தான், அவருக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டது. இப்படி எஸ்டிசி காலேஜில் சாம்சன் இருந்தார், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே பழைய நிலைமையில் இருந்த அதே கரஸ்பாண்டன்ட் செயலாளர்களுக்கு, சூப்பரண்டுக்கெல்லாம் அந்தந்த பதவி அப்படியே கண்டினியூ ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாத்திரம் ஒருவரை புதிதாக போட்டிருக்கிறார்கள். இன்னும் என்னென்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. இதற்குள்ள அடுத்த ஸ்டெப்பு செனாட்டிலிருந்து இது அப்பீல் போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு, டபுள் பெஞ்சுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. மொத்தத்தில் தேர்தல் நடக்காது, அட்மினிஸ்ட்ரேஷன் குழப்படியாக தான் இருக்கும். இப்படி தான் நடக்குது. அதே போல் அங்கே தூத்துக்குடி எடுத்துட்டீங்கன்னா ஜோதிமணி ஐயா மறுபடியும் வந்தார். வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தாச்சு. அடுத்த தேர்தலை அறிவிப்பு கொடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி நாசர் தயசிஸில் தேர்தல் என்று ஒரு அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஆக அங்கேயும் இப்போ இன்றைக்கு கேஸ் வந்திருக்குன்னாங்க, அது என்ன நிலைமையில அது அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால் சரியான தெளிவான ஒரு பதில் இல்லை. இதை 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதாவது இன்றைய தினம் இந்த ஜோதிமணி ஐயாவுக்கு எதிர்த்து, அவர் நடத்தக்கூடாது என்று எதிர்த்து டிஎஸ்எஃப் தரப்பினர், அதாவது செனாடு தரப்பினர் வழக்கு பதிவு பண்ணி அது இன்றைக்கு வந்திருக்கு, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதனால ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி வந்து அதுக்கு தடை வந்தாலும் வரலாம், இல்லை அதுவே இல்லை என்றாலும் திரும்ப எங்க போகும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அங்கு தடை வாங்குறார்களா என்பது தெரியவில்லை. அதே போலதான் திருநெல்வேலிக்கும் டபுள் பெஞ்சுக்கு போவாங்க, அங்க தடை உத்தரவு கிடைக்கவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. மொத்தத்துல வீடு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நல்லா புரிஞ்சிருங்க திருச்சபை மக்களே, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசுக்கு, இந்திய அரசுக்கு ஒரே ஒரு சட்டம் தான் உண்டு. இந்தியன் பீனல் கோட் ஒரு சட்டம், எல்லா அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் தான் இருக்குது. ஆனால் நம்முடைய திருநெல்வேலி திருமணத்துக்கு திருநெல்வேலி திருமண்டலம் என்று ஒரு சட்டம், சிஎஸ்ஏ டிஏ என்று ஒரு சட்டம், சிஎஸ்ஏ செனாட் என்று ஒரு சட்டம், 3 விதமான சட்டங்களை வைத்திருக்கிறபடினால்தான் இத்தனை குளறுபடிகள். ஒரு நீதிமன்றத்துக்கு போனா டிடிடியை வைத்து வந்து விடுறார்கள், இன்னொரு நீதிமன்றத்தில் சிஎஸ்ஏ டிஏ சட்டத்தை வைத்து வந்து விடுகிறார்கள், இன்னொரு நீதிமன்றத்தில் போனீங்கன்னா சிஎஸ்ஏ செனாட் சட்டத்தை வைத்து வருகிறார்கள். அப்போ ஒரு நிர்வாகத்திற்கு 3 சட்ட புஸ்தகங்கள், 3 நிர்வாகங்கள் இருந்தால் எப்படி நடத்த முடியும்? ஒரு நிர்வாகத்தில் ஒரு தலைவர் இருந்தால் தான் நடத்த முடியும். அப்போ நம்ம தூத்துக்குடிக்கு நேசரத்துக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரே நிர்வாகம் டிடிடிஏ தான். அது மேல் பூச்சிக்கு டிஎன்டின்னு கொடுக்கப்படுது. பட் சிஎஸ்ஐ செனாடு அது ஒரு அன்ரெஜிஸ்டர்டு ஒரு நிறுவனம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சிஎஸ்ஐ டிஏ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன், இது ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனி. நான் நிறைய பேர் இந்த இதில் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தது எனக்கு அநேகர் அனுப்புனாங்க. அதாவது டிடிடிஏவும் சிஎஸ்ஏடிஏவும் ஒன்றா இணைந்து விட்டது. ஹலோ, நல்லா படிச்சுட்டு வாங்க, இல்லை உங்கள் ஆடிட்டர்கிட்ட போய் கேளுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த கம்பெனியையும்
இந்த கம்பெனியும் இணைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஒன்று, திருநெல்வேலி டைசிஸ் உள்ள சொத்துக்களை எல்லாம் பள்ளிக்கூடங்கள் மற்றும் ஆலயங்கள் எல்லா நிலங்களையும் நிர்வாகத்தையும் கிரயம் செலுத்தலாம். யாருக்கு? சிஎஸ்ஐடிஏக்கு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதை செய்ய மறுத்து விட்டார்கள். இத்தனை லட்சம் கோடி சொத்துக்களை எப்படி சிஎஸ்ஐடிஏக்கு எழுதி கொடுப்பது என்று சொல்லி கொடுக்காமல் ஒரு அஃபிலியேட் செய்திருக்கிறார்கள், ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் உங்களோடு ஐக்கியமா இருக்கிறோம், டிடிடிஏ சிஎஸ்ஐடியோடு ஐக்கியமா இருக்கிறோம், வருடத்திற்கு 45-50 லட்சம் தருகிறோம் என்று ஒப்பந்தம். இப்ப நிறைய சொல்றாங்க பிஷப்லாம் சிஎஸ்ஐ செனாடு போடுற பிஷப். ஆமா, சம்பளம் யாரு கொடுக்குற? சிஎஸ்ஐ செனாடா கொடுக்குது, டிடிடிஏ கொடுக்குது. இதுலதான் ஒரு விஷயமே இருக்குது. அதாவது சிஎஸ்ஐ தான் பிஷப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எப்படி பாருங்க, அதுலயும் ஒரு ஜோக் பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டு 4 கேண்டிடேட் நிறுத்தி 4 கேண்டிடேட்ல அது 2 அணியில இருந்து ஒவ்வொரு அணியில இருந்து 4 கேண்டிடேட்டை நிறுத்துறோம். அதுல மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்து ஒரு பேராயர் 4 பேர் வராங்க. இந்த 4ல ஒன்றை தேர்ந்தெடுப்பதுதான் சிஎஸ்ஐ செனாடு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பகுதி கட்ட வேண்டும். மினிமம் 5 கோடி 8 கோடி. அந்த 8 கோடி கொடுத்த பிறகு இந்த 4ல் ஒன்றை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் நியாயமானபடி அதிக வாக்கு யார் எடுத்தார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அது 4 பேர் ஜெயித்து வருகிறார் அல்லவா, அதில் ஒருவர் 800 வாக்கு, ஒருவர் 700 வாக்கு, ஒருவர் 500 வாக்கு, ஒருவர் 400 வாக்கு என்றால் இன்னைக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த அணிக்காரர்கள் இருக்கிறார்கள், லஞ்சம் கொடுத்து 4வது இருக்கிறவர்களை பேராயராக்கிறார்கள். இதான் இதுவரைக்கும் தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சிஎஸ்ஐ செனாடு பிஷப் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் சம்பளம் எங்கே வாங்குகிறார்? டிடிடிஏயில் வாங்குகிறார். டிடிடிஏ யாரு? நம்முடைய சொந்த தாய் திருச்சபை. இந்த டிடிடிக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தா? சிஎம்எஸ், எஸ்பிஜி, லண்டன் மிஷன், எல்எம்எஸ், எஸ்பிஜி, இது சிஎம்எஸ். அப்போ இந்த மூன்றும் இணைந்துதான் டிடிடிஏ. இதுவும் ஒரு கூட்டமைப்பு. சிஎஸ்ஐடிஏ ஒரு கூட்டமைப்பு தான். சிஎஸ்ஐடில நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அமெரிக்கன் மதுரையில ஃபுல்லா அமெரிக்கன் போர்டு என்று சொல்லி அமெரிக்கன் மிஷன் என்று அது உள்ள அதிகமாக சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்க வேலூர் பக்கம் போனா எல்எம்எஸ் தலை தூக்கி நிற்கிறது. கன்னியாகுமரி போனா மொத்தத்துல எல்எம்எஸ் தான். அதனால்தான் அங்கு வேற சட்டத்தை வைத்திருக்கிறாங்க. கன்னியாகுமரியில குருவானவர்களுக்கு அங்க எந்த பதவியும் கிடையாது. கன்னியாகுமரியில அதுவும் சிஎஸ்ஐ செனாடு கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா அவர்களுக்குன்னு ஒரு சட்டம், திருநெல்வேலிக்கு என்று ஒரு சட்டம், தூத்துக்குடிக்கு ஒரு சட்டம், மதுரைக்கு ஒரு சட்டம், வேலூருக்கு ஒரு சட்டம், இப்படி 25 டயசிஸ்க்கும் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறோம். ஆகையினால்தான் குழப்படி. மொத்தத்துல ஒரு தலைமை, ஒரு சட்ட புஸ்தகம் இருந்தால் என்றைக்கும் குழப்படியே கிடையாது. இன்றைக்கு நல்லா பாருங்க, டிடிடிஏ என்று சொல்லி ஒருவர் சரியானபடி வழக்கை தொடுத்து போனால் நிச்சயமாக சிஎஸ்ஐ செனாடோ சிஎஸ்ஐடியோ தலையிட முடியாது. இரண்டாவது, அப்படி தலையிட்டால் அவர்கள் கிரிமினல் குற்றவாளியாக சிறைக்கு தள்ளப்படுவார்கள். ஏன்னா ஐஓசி ஆர்ஓசில டிடிடிஏ என்று தான் இருக்கிறது. சிஎஸ்ஐடிஏல நம்மளுடைய அங்கம் இல்லை, நம்முடைய எந்த ஒட்டு உறவும் இல்லை. இதை மக்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். தெரியவில்லைன்னா சும்மா சமூக வலைதளத்தில் டைப் பண்ணி போடாதீங்க. இல்ல உங்க ஆடிட்டர்கிட்ட போய் கேளுங்க, இது என்ன சட்டம் ஏன்ட்ட வாங்க, நான் 2 புத்தகத்தையும் தாரேன். மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல் டிடிடியும் தாரேன், சிஎஸ்ஐடியும் தாரேன், சிஎஸ்ஐ செனாடையும் தாரேன். 3ஐயும் நீங்க கொண்டு போய் பாருங்க. அதனால நிறைய பேர் புரியாம இப்படி உழப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு கிறிஸ்தவம் ஒரு ஒற்றுமையா போக வேண்டிய என்கிட்ட ஒரு பெருந்தன்மையோடு எல்லாம் கண்டு காணாத போல இருக்கிறோம். நல்லா திரும்ப சொல்றேன், போத்தீஸ் பிரைவேட் லிமிடெட், ஆர்எம்கேவி பிரைவேட் லிமிடெட். இப்போ போத்தீஸ் தான் டிடிடிஏ என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆர்எம்கேவி சிஎஸ்ஐடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சிஎஸ்ஐடிஏல இருந்து போத்தீஸ், அதாவது ஆர்எம்கேவில இருந்து போத்தீஸை நிர்வாகம் பண்ணுகிறது. எப்படி சரியாகும்? எப்படி போத்தீஸுடைய வரவு செலவை ஆடிட்டிங் எல்லாம் நீங்கள் இங்கிருந்து ஆர்எம்கேவி ஓனர் எப்படி அதில் செய்ய முடியும்? ஆர்எம்கேவியில் உள்ள எம்டி போத்தீஸ் உள்ள அக்கௌண்ட்ஸ் எப்படி டேலி பண்ண முடியும்? தலையிடவே முடியாது. இது தனி ட்ரஸ்ட் ஒரு கம்பெனி, இது ஒரு தனி ட்ரஸ்ட் ஒரு கம்பெனி. இரண்டையும் மெர்ஜி பண்ண முடியாது. ஒன்று டிடிடிஏ வேண்டாம் என்று சொன்னால் டிடிடிஏ சொத்துக்களை எல்லாம் இன்னொரு ட்ரஸ்ட் ஆகிய சிஎஸ்சிடிக்கு கிரயம் செய்து பத்திரப்பதிவு செய்யணும். ஆனால் பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி பத்திர செலவாகும். அது சாத்தியப்படாது. ஆகவேதான் தனித்து இருக்கிறது. ரெண்டாவது, நிறைய பேர் இன்றைக்கு கூட ஒருத்தர் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது எல்லா தப்பு எல்லாம் பிஷப் பண்ணார். அப்படிலாம் கிடையாதுங்க. எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் டிசைடிங் அத்தாரிட்டி, 50 எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ். இது யார் தேர்ந்தெடுக்கிறார்?
அடித்தட்டு மக்கள், ஒரு சின்ன குக்கிராமத்துல ஒரு 100 விசுவாசி உள்ள ஒரு திருச்சபையில உள்ளவங்க தான் ஓட்டு போட்டு டிசி எடுக்கிறாங்க. இந்த டிசி எல்லாரும் அப்புறம் சர்ச் மெம்பர் இருக்காங்க, சர்ச் செக்ரட்டரிஸ் இருந்திருக்காங்க, சர்ச் ட்ரெஷரர் தேர்ந்தெடுக்காங்க. இவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் எக்ஸிகியூட்டிவ் மெம்பரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு பேராயர் நினைத்தால் தானாக எல்லாவற்றையும் சரி செய்து முடிக்க முடியாது. இவர்கள் டிஎஸ்ஐடியிலிருந்து ஒரு கூட்டம் எக்ஸிகியூட்டிவ் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, வேதனை குரூப்ல இருந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, இந்த எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்லாம் சேர்ந்து பேராயர் பர்னபாஸ் கிட்ட போய் ஒட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர் நினைத்ததை சாதிக்க முடிகிறது. அப்போ நம்ம சட்டம் என்ன சொல்லுது? 25 எக்ஸிகியூட்டிவ்க்கு மேல 26 பேர் இருந்தால் அவங்க சொல்ற சட்டத்தை பாஸ் பண்ண முடியும், ஒரு பில் பாஸ் பண்ண முடியும், எந்த திட்டத்தையும் பாஸ் பண்ண முடியும். அதே இது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு டைசிஸ்ல குழப்பம் வரும் பொழுது 2/3 ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், அதாவது செயற்குழு உறுப்பினர், இப்ப 50 என்று சொன்னால் 35 பேருக்கு மேல் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் சட்டத்தை டெம்பரரியாக திருத்தலாம். இப்படி திருத்தி 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 தான் ஒவ்வொருவருக்கு ஏற்றார் போல அது வளைந்து கொடுத்திருக்கிறது. அப்போ ஒருத்தர் ஏன் ஆர்கியூ பண்ணுகிறார், பிஷப் தான் இவ்வளவு காரணம். அதெல்லாம் கிடையாதுங்க. எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், இந்த எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் யாரு தேர்ந்தெடுக்கிறா? டிசி அண்ட் சிசி, சர்ச் செக்ரட்டரிஸ், இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களை யார் தேர்ந்தெடுக்கிறா? சபை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப யார் தப்பு செய்கிறா? திருச்சபை மக்கள் தப்பு செய்யறாங்க. இன்னைக்கு இவ்வளவு குளறுபடிக்கு காரணம் யாரு? பர்னபாஸ் பேராயர் அல்ல, திருச்சபை மக்களே. ஆகினால் தான் திரும்ப சொல்றேன், அப்ப நீங்க திருச்சபை மக்கள், நீங்க ஓட்டு போடும்போது குடிகாரனுக்கு ஓட்டு போடாதீங்க, வேசிக்கல்லனுக்கு ஓட்டு போடாதீங்க, திருடனுக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்க தான் திருடனையும் குடிகாரனையும் கொள்ளக்காரனையும் தேர்ந்தெடுத்து டிசி ஆகுறீங்க. இந்த டிசி சிசி எல்லாரும் என்ன பண்றாங்க? எக்ஸிகியூட்டிவ் மெம்பரை தேர்ந்தெடுக்காங்க. அவங்களும் குடிகாரனும் கொள்ளக்காரமா இருக்கிறான். அப்போ குடிகாரரும் கொள்ளைக்காரரும் ஏமாற்றுக்காரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டு இன்னைக்கு பேராயர் செய்யறார், அவருக்கு டிசி எக்ஸிகியூட்டிவ் போய் சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் அவரால் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன காரியத்தை அவர் பாஸ் பண்ண முடியாது. எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் அதிகமாக கையில வைத்துக் கொண்டுதான் நடக்கிறது. இப்போ அவரை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் டிஎஸ் அணியிலிருந்து அங்கு இடம்பெயர்ந்தவர்கள். ஆகவேதான் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். இரண்டாவது, சிஎஸ்ஐ செனாடு உள்ளே தலையிடுவதற்கு கடுகளவும் இடம் கிடையாது. இதை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர்கள் வந்துதான் எல்லா நிர்வாகத்தையும் மாற்றினார்கள். இன்னைக்கு என்ன நடந்தது? எல்லாம் பிரட்டி போடப்பட்டது. இப்ப திரும்ப வழக்குக்கு போவாங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம் இருந்திருந்தால் தூத்துக்குடி டைசிஸ்ல 15 கோடி, திருநெல்வேலி டைசிஸ்ல 15 கோடி ஏப்பம் போட்டிருப்பாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டு கையெழுத்து போட்டு நெருங்கி வந்தது. தேவன் தான் நம்மை காப்பாற்றினார். இல்லை என்றால் 30 கோடி பணத்தை ஏப்பமிட்டு இருப்பார்கள். மாதம் மாதம் வட்டி தருகிறோம், 3 வருடத்துக்கு ஒருக்கா 3 வருடம் திருப்பி தருறோம். யாரு திருப்பி தந்து யார்கிட்ட போய் கேட்க? ஆகையினால இன்றைக்கு நடந்த செயல் இப்படி நடந்திருக்குது. தூத்துக்குடி டைசிஸ் வர ஞாயிற்றுக்கிழமை தேர்தல். அது நடக்குமா நடக்காதா என்பது இந்த ஒரு வாரத்திற்குள்ள நீதிமன்ற உத்தரவு வைத்து தெரியும். அதற்கப்புறம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட ஸ்டே வாங்க முடியும். அதுக்கப்புறம் கூட இந்த தேர்தலை ரத்து செய்ய முடியும். ஆகவே எதுவுமே நிலைவரமாய் கிடையாது. திருநெல்வேலியில இப்பவும் திரும்ப புது லிஸ்ட் கேல இருந்து ஆரம்பிக்கும். இதுவும் எப்படி நடக்க போகிறது என்பது ஒரு கேரண்டி கிடையாது. ஆகவே எல்லா திருச்சபை மக்களும் முழங்கால் பண்ணிட்டு நீங்க ஜெபிங்க, நல்ல மனதில் பதித்துக்கிடுங்க. அந்த அணி இந்த அணி அவனை தான் நாங்க தேர்தலுக்கு ஓட்டு போடணும் அப்படிலாம் இருக்காதீங்க. புதிதாக படித்தவர்கள், நல்ல டாக்டர், என்ஜினியர், ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, மிஷனரிகள் மற்றும் சுவிசேஷகர்கள், அதுக்கப்புறம் இன்னும் உபதேசர் கூட நீங்க ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் நில்லுங்க, நின்று டிசி மெம்பராக வாருங்கள். என்னுடைய ஒரே விருப்பம், போஸ்டிங், ப்ரமோஷன், டிரான்ஸ்பருக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது. சீனியாரிட்டி படி ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஊழியம் வளர்ந்து பெருக வேண்டும். அனைத்து கிராமங்களிலும் 20க்கு 40 சைஸ்ல ஒரு ஹாலோ பிளாக்கை வைத்து சீட்டை போட்டு 3-4 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆலயத்தை கட்டி விடுவோம், அது வளர்ந்து பெருகும். இதுதான் என்னுடைய விருப்பம். இதுதான் பர்னபாஸ் அவருடைய விருப்பமா இருக்க வேண்டும். இன்னும் 1.25 வருடம் இருக்கிறது. அவர் என்ன செய்ய போறார் தெரியவில்லை. ஆகவே என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்து மடிய வேண்டும். இதற்கு தான் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறேன். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆகவே சாக்கு போக்கு சொல்லி அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் முளத்தில் முழங்கால் பிடித்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து உங்க குட்டி திருச்சபையில 1 டிசியோ 2 டிசியோ 3 டிசியோ 4 டிசியோ நீங்கள் ஓட்டு போடாமல் உங்களுக்குள் பேசி ஒரு முடிவு பண்ணுங்கள். இல்லை 2 டிசி உள்ள இடத்துல 4 பேர் போட்டி போட்டால்
குழுக்கள் பெயரை போட்டு குழுக்கள் முறையிலே இந்த 3 வருடத்திற்கு இவர்தான் என்று சொல்லி நீங்கள் ஒரு மனதோடு தெரிந்தெடுத்தால் இந்த சண்டை சச்சரவு கிடையாது, இந்த நீதிமன்ற வழக்கு கிடையாது. நீங்கள் ஒற்றுமையா இருந்தால் இது ஜனநாயக ஆட்சி, இது ஜனநாயக ஆட்சி. மக்கள் ஒற்றுமையா இருந்து மக்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து வந்தால் இந்த சண்டை சச்சரவுக்கு இடம் கிடையாது. குருட்டுத்தனமாக அந்தாணி இந்தணின்னு சொல்லி மாத்தி நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நீங்களே புழுதியை வாரி போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ்க்கும் திருப்பதி டைசிஸ்க்கும் சொல்லுகிறேன். இந்த தேர்தலில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி தேர்தலில் இன்னும் நான் சொன்ன பிரின்சிபல்ல உள்ளவங்களை தேர்ந்தெடுங்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆன்மீக அணியோடு நாம் எல்லாரும் கரம் கோர்ப்போம். வெற்றி நமதே, நாளை நமதே. God bless you.